முதல்ல வந்து ஒரு நல்ல அழகான புடிங், ரொம்ப கூலிங்கான புடிங் ஒன்று பார்த்தோம். இப்போ ஒரு ஹோல்சம் பிரேக்ஃபாஸ்ட் மீல், அதாவது ஆம்லெட்னா சாதாரணமாகவே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நினைக்கிறோம். ஆனால் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், லஞ்சுக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம். ஏன்னா அது அவ்வளோ ஒரு ஹெவியான நியூட்ரிஷியஸ் ஆம்லெட். அதனால் நீங்கள் எந்த நேரத்துக்கு வேணாலும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு நல்ல ஃபுல்ஃபில்லிங் மீலாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணுறோன்னா முட்டை எடுத்துக்கிறோம். முட்டையை வந்து உடைச்சிக்கிட்டு, இப்போ முட்டை வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ்க்கு மஞ்சக்கரு எடுத்துகிட்டு வெறும் வெள்ளையை மட்டும் போட்டுக்கலாம். இல்லை அந்த மாதிரி இல்லை குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னா மஞ்சக்கருவும் சேர்த்து போட்டுக்கலாம். 3 முட்டை எடுத்துக்கிட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இதிலே வந்து சால்ட் போட்டுக்கணும். சால்ட் நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சிருங்க. இது வந்து வெஜிடபிள் ஸ்டஃப்ட் ஆம்லெட். இதில் வந்து எல்லா விதமான காய்கறியும் இதில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நீட்டை கைப்பிடி வச்ச, இதுக்கு பேர் வந்து ஸ்கிலெட். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கிலெட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம உஷா ஆயில் 2 ஸ்பூன் போட்டுடலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுங்க. முதல்ல வந்து நம்ம வெங்காயத்தை இதில் போட்டு லேசாக வதக்கிடணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வந்து ஸ்பினாச், பசலிக்கீரை. பசலிக்கீரை வந்து அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையும் வந்து நம்ம இந்த வெங்காயத்தோடய போட போகிறோம். இதெல்லாம் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ வீட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நிறைய பேர் இருந்தாங்கன்னா 4 முட்டை 5 முட்டை, ஒருத்தருக்கு 1 முட்டைன்னு கணக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து அடுத்தாப்பில் நம்ம கேரட், பேபிகார்ன், பட்டாணி, பீன்ஸ், இந்த மாதிரி காய்கறி, எந்த காய்கறி உங்கள்கிட்ட இருக்குதோ எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். எத்தனை காய்கறி போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்னும் டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே வதக்கியாச்சு. இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த காய் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து இந்த ஏற்கனவே அடித்து வச்சுருக்க முட்டையில் நம்ம போட்டுற போகிறோம். இந்த முட்டையில் போட்டாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை காய்கறி எல்லாமே கலந்துக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சோண்டு ஆயில், இந்த ஆம்லெட் பேன்லேயே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த காய்கறியெல்லாம் சேர்ந்த முட்டை கலவையை இதில் போட்டுடணும். போட்டு நல்லா இதை சமமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகர்த்தி விட்டுட்டு இந்த காயெல்லாம் இது வந்து எல்லாமே இது சிம் ஃபயர்லேயே பண்ணிடலாம். ஏன்னா ஆம்லெட் வந்து நம்மளுக்கு ரொம்ப
ஹை ஃப்ளேமில் இருந்தால் அப்படியே தீஞ்சு போயிடும். அதனால் இது வந்து சிம்லேயே வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சோன்னா அந்த மேல் பாகமும் நல்லா குக் ஆகிடும். இப்போ இந்த காய்கறி ஏற்கனவே வேக வச்ச காய்கறினால காய்கறி வேக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம முட்டை மட்டும்தான் வெந்துருச்சான்னு நம்ம பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா இந்த ஆம்லெட், இது வந்து ஆம்லெட்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு ஃபுல் மீல்னே சொல்லிடலாம். இது வந்து இப்போ நம்ம வந்து டின்னருக்கு சாப்பிட்டோன்னா கூட இதுக்கு மேலே எதுவுமே சாப்பிடவே வேண்டியதில்லை. அவ்வளோ வெஜிடபிள்ஸ், முட்டை எல்லாமே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இதில். இப்போ இந்த வெஜிடபிள் ஸ்டஃப்ட் ஆம்லெட் இப்போ தயாராக இருக்குது. இதை வந்து நம்ம 3 பேர்த்துக்கு இல்லைன்னா 2 பேர்த்துக்குன்னு அழகாக நடுமத்தியில் இந்த மாதிரி வெட்டி கரெக்டாக நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா சர்வ் பண்ணி எல்லாத்துக்குமே ஒரு பீஸ் கொடுத்துடலாம். வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ஒரு பீஸ் கொடுத்துடலாம். இப்போ இந்த சுவையான ஆம்லெட் ரெடியாக இருக்குதுங்க. இது வந்து ஸ்டஃப்ட் ஆம்லெட். இது வந்து இதில் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், பேபிகார்ன், பட்டாணி, கீரை எல்லாமே இதில் இருக்குது. அதனால் எல்லாம் சத்துள்ள வெஜிடபிள்ஸ், குழந்தைங்களுக்கும் உகந்தது, பெரியவங்களும் சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இது ஒரு ஃபுல்ஃபில்லிங் மீலாக இருக்கும். இப்போ இந்த ஆம்லெட்டை வந்து சூடாக சாப்பிடணும். ஆறி போய் சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த காய்கறி ஸ்டஃப் பண்ண ஆம்லெட் பார்த்திங்க, இதில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான காய்கறியும் கீரையும் போட்டிருக்கோம். இதே மாதிரி நான் வெஜிடேரியனும் போடலாம். ப்ரான்ஸ் போடலாம், சிக்கன் போடலாம், சிக்கன் கூட கீரை இந்த மாதிரி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து போடலாம். ப்ரான் ஆம்லெட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் கொத்துக்கறி, கீமா போட்டு இந்த மாதிரி ஆம்லெட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் என்ன பிடிக்கும் பார்த்து நான்வெஜ், வெஜிடேரியன் அது மாதிரி நீங்கள் கலந்து நிறைய இதிலேருந்து நீங்கள் நிறைய ஐடியாஸ் நீங்களே யோசனை பண்ணி புதுசாக ஒவ்வொரு நாளும் வேறு மாதிரி ஆம்லெட் பண்ணலாம். மண்டே டு சாட்டர்டே விதவிதமான ஆம்லெட் பண்ணலாம். இதே வந்து வெறும் ஒயிட்டில் மட்டும் பண்ணலாம், எல்லோவும் ஒயிட்டும் கலந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக போட்டிருக்கேன். எதனாலனா இது வந்து டின்னர் டைம் சாப்பிட்றதுக்காக. இதே வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ணுன்னா பொடிசாக அரிஞ்சு போடணும். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய வெஜிடபிள்ஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ டின்னர் டைமுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இன்னும் பொடிசாக கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் எல்லாம் திருவி கண்ணுக்கே தெரியாத மாதிரி அது பண்ணலாம். அது வந்து இன்னொரு வெரைட்டி. அப்புறம் சீஸ் போடலாம். நீங்கள் சீஸ் திருவி அது மேலே போட்டு அது வந்து சீஸ் ஆம்லெட். அதே போல் பன்னீரை வந்து இதே மாதிரி திருவி அதையும் ஒரு மசால் மாதிரி பண்ணி அதையும் நீங்கள் ஆம்லெட்டில் போடலாம். இந்த மாதிரி விதவிதமாக நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் நீங்களே யோசனை பண்ணி அதெல்லாம் அந்த ஆம்லெட்டில் ஆட் பண்ணி எவ்வளோ நியூட்ரிஷியஸாக பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வெஜிடேரியன் ஆம்லெட், வெஜிடேரியன் ஆம்லெட் எல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சுவையான ஆம்லெட் பண்ணி நல்ல சத்தான புரத சத்து. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து
நல்ல புரத சத்து, முட்டை வெள்ளையில் வந்து நிறைய புரத சத்து இருக்குது. ஆனால் எல்லோவில் வந்து கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குது. ஆனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் எல்லோ சேர்த்துக்கோங்க. பெரியவங்களுக்கு வெறும் ஒயிட் மட்டும் கொடுத்து டெய்லி இந்த மாதிரி புதுசாக நீங்கள் போட்டுக்கோங்க. தக்காளி ஆம்லெட் பண்ணலாம். இது மாதிரி விதவிதமாக நீங்கள் பண்ணி முட்டைனால் நிறைய யூசஸ் இருக்குது, அதை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இதுதான் ஒவ்வொரு நாளும், இதுதான் எப்போதும் சமையல் என்ன என்றாலே உஷாதான் வேண்டும். உஷா உற்சாகம், உஷா உஷா சந்தோஷம், உஷா உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில், உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா.